நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலவேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். யாக்கோபு 4 அதிகாரம் 6 முதல் 10 ஆகிய வசனங்கள். தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. இந்த வருஷத்துல நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே அதிகமான கிருபை நமக்கு தந்து இருக்கிறார். நம்ம வாழ்ற காலமே கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, தாழ்மை உள்ள ஜனமாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போதுதான் ஆசீர்வாதம். அதிகமான கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். எதற்காக கிருபையின் காலத்திலே அதிகமான கிருபை தருகிறார்? தேவன் பக்கம் மனம் திரும்பணும், தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த கடைசி காலம் பேசுற பேச்சிலையோ, வாழ்க்கையிலையோ, குடும்பத்திலையோ, வேலைக்கு போற இடத்துலையோ, ஒரு பொருளை வாங்கும் போதோ, எந்த காரியத்தினாலும் பெருமைங்க ஒரு காரியம் வரக்கூடாது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும், எல்லாருக்கும் புரியணும். அப்படின்னா, கார் வாங்கும்போது கர்த்தர் தந்தார், இந்த காருக்காக நான் நிறைய நாள் ஜெபம் பண்ணினேன், எங்க குடும்பத்துக்கு தேவன் ஒரு கார் தந்திருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்திட்டோம். நம்ம குடும்பத்துக்கு தேவன் ஒரு கார் தந்தாரு, கார் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தும் போது, இது நீங்க தந்த காருப்பா, குடும்பத்துக்காக நீங்க தந்திருக்கிறீங்கப்பா, இதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா, இந்த கார்ல நாங்க எப்பெல்லாம் வெளியில புறப்பட்டு போறோமோ கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு தரணும்ப்பா, அதிகமான கிருபை தரணும்ப்பா, நாங்க காருக்குள்ள உட்கார்ந்து போகும்போது எங்களுக்கு அதிகமான கிருபை வேணும்ப்பா அப்படின்னு நம்ம தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது தேவன் நமக்கு கிருபை தருகிறார். மற்றவங்கள்ட்ட போய் பேசும்போது, இது நான் வாங்கின காரு, இது இத்தனை லட்சம், இந்த மாடல் இப்பதான் லேட்டஸ்டா வந்திருக்கு, இந்த காரை நான் வாங்கிட்டேன், எந்த ஒரு இடத்துலையுமே வீணான வார்த்தையோ பெருமையான வார்த்தையோ எதுவுமே உள்ள வந்துடக்கூடாது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே அது கர்த்தருடைய கிருபை. கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு வரையும் நம்ம உயிரோட இருக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதிகமான கிருபை வேணும். குடும்பத்துல எல்லாருக்கும் அதிகமான கிருபை நமக்கு வேணும். கிருபையினால மட்டும்தான் அந்த கடைசி காலத்துல நம்ம ஓட முடியும். நாள்தோறும் புது கிருபை தருகிறார். அந்த கிருபை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம சிம்பிளா அழகா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காலையில வீட்டுக்கு பால் வரும், இல்லை ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பாலை வீட்டில் யூஸ் பண்ணும்போது அந்த சட்டி அவ்வளோ கரெக்டாக அழகாக கழுவி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, பால் கெட்டு போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம தேவனுடைய கிருபை வாங்குறோம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் பிள்ளைகளுக்கு, பையனுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாரும் பேசுவோம், இந்த பொருளை யாரும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிம்போம். தேவன் நமக்கு 24 மணி நேரம் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு அதிகமான கிருபை தருகிறார். கொஞ்ச நெஞ்ச கிருபைலாம் இல்லப்பா, அதிகமான கிருபை.
தேவன் நமக்கு அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் உணர்ந்து நல்லா புரிந்து சொன்னால் இன்னும் அழகா இருக்கும். தேவன் நாம மகிமைப்படும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அதிகமான கிருபை வேணும். அவர் அதிகமான கிருபை நமக்கு தருகிறாரே. அப்ப தேவன் நமக்கு என்ன கிஃப்ட் தரார் அப்படின்னா அதிகமான கிருபை தராரு. அந்த கிருபையை தந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாதான், பெருமையான வார்த்தையை பேசக்கூடாது, மேட்டுமையான ஒரு பார்வை இருக்கக்கூடாது, பெருமையா எதுலையுமே இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு காலையில உயிரோட இருக்கேன்ப்பா, அது எனக்கு நீங்க தந்ததுதான்ப்பா, அதிகமான கிருபை தரப்போய் தான்ப்பா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம பேசும்போது, நம்ம யோசிக்கும் போது எல்லாத்திலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நீங்க கவனிக்கிறீங்க, நம்ம இருதயத்துக்குள்ளே பெருமை வந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல சத்துரு உள்ள வரான் தெரியுமா? வேண்டாம், பெருமை வேண்டாம். எந்த காரியத்திலுமே பெருமை வேண்டாம். ஒரு பெரிய வீடு கட்டினீங்களா? பெருமை வேண்டாம். எதுலையுமே பெருமை வேண்டாம். ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறீங்களா? பெருமை வேண்டாம். இது எங்களுக்கு கர்த்தர் தந்தது. இந்த போஸ்ட்ல இருக்கிறனா அது கர்த்தர் தந்தது. இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கனா அது கர்த்தர் தந்தது. எங்க குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறாங்களா? அது கர்த்தர் தந்தது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு வியாபாரம் பார்க்குறீங்களா? ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்களா? விவசாயம் பார்க்குறீங்களா? ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் தந்ததுப்பா. இதெல்லாம் பரலோகத்துல தேவன் எங்களுக்கு கிருபையா தந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகள், பேரம்பேத்தி எல்லாரும் இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேசத்திலே நமக்கு தேவன் பரிசுத்தவான்களை தந்திருக்கிறாங்க. பரிசுத்தவானுக்கா ஸ்தோத்திரம். இப்ப நான் திருநெல்வேலி பகுதியிலிருந்து பேசுறேன். திருநெல்வேலியிலே நமக்கு அழகா எல்லாமே வாசல் திறந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்காக முதல்ல ஸ்தோத்திரம். அந்த இடத்துல உங்களை தேவன் வச்சிருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம். அதிகமான கிருபை தந்திருக்காரு. அதனாலதான் ஆன்லைன் மூலியமா நீங்க அந்த செய்தி கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமாக அந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அந்த அதிகமான கிருபையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதெல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். கிருபையின் காலம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு நம்ம கிட்டி சேரணும். அதுதான் கிருபை தந்திருக்காரு. அப்ப அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது பெருமை இருக்காப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் ஏதாவது செய்யறேனாப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தியாச்சுனாலே போதும். உன் இதயத்துல இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்துச்சுல அப்படிம்பாரு. சில குடும்பத்துல நல்லா படிப்பாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, ஆனா பேச்சில் பெருமை வந்துடக்கூடாது. ஏன் காலையில சொல்லித்தர அப்படின்னா, பெருமை வரும்போது தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஒரு மனுஷன் கிடையாதுப்பா. அதனால அதிகமான கிருபை தராரு. இன்னொரு பக்கம் மனுஷனுக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. லூசிபர், விழுந்து போன சாத்தான், தள்ளப்பட்ட சாத்தான், சபிக்கப்பட்ட சாத்தான், அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. இதயத்துக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. கீழே தள்ளப்பட்டு போனான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த பூமியில இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அதுக்கு என்ன தருமா ஃபார்முலா? நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னை நீங்க தான்ப்பா பாதுகாக்கிறீங்க, என் கூட நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க, எனக்கு துணை நீங்க தான்ப்பா, எனக்கு உதவி நீங்க தான்ப்பா, எனக்கு சகாயம் நீங்க தான்ப்பா, எனக்கு அரண் நீங்க தான்ப்பா, எனக்கு கோட்டையும் நீங்க தான்ப்பா, எனக்கு கேடகமும் நீங்க தான்ப்பா, எனக்கு கண்மலையும் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல
அப்படி ஒரு பாதுகாப்பு தருவார். சில வேளையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது, இல்லை சொந்தக்காரன்கிட்ட பேசும்போது, வியாபாரத்தில், இல்லை கம்பெனி, இல்லை ஆஃபீஸு, மற்ற இடத்துல போய் பேசும்போது, சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் இந்த பெருமையான வார்த்தைகள், பெருமையான சில செயல்கள், இதெல்லாம் சில நேரத்தில் ஜென்ம சுபாவத்தில் ஏதாவது உள்ளே வருதா, அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தேவன் எப்போ எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னா, பெருமை வரும்போது. நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெருமை வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு விழுந்து போன நிலைமை. அதுக்கப்புறம் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடும். அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அப்படின்னா நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை. அப்போ தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, தாழ்மையா இருக்கணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தாழ்மை. கர்த்தருக்கு தெரியும் நம்ம குடும்பத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னும் நமக்கு என்ன தேவை இருக்கு, கர்த்தருக்கு தெரியும். இந்த மாதம் நிறைய குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கணும், தேவைகள் நிறைய இருக்குது, வீட்டு வாடகை, கடை வாடகை இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வந்துடும். அப்போ தேவனோட சமூகத்தில் போகும்போது, அப்பா என் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தேவை இருக்குப்பா, என் குடும்பம் இப்படி இருக்குப்பா, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலைப்பா, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கப்பா. தேவனோட சமூகத்தில் போய் நம்ம தாழ்த்தும் போது தேவன் வாசல் திறப்பார். பரலோகத்தில் தேவன் வாசல் திறக்கணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோம், எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட பேசும்போது எந்த அளவுக்கு பெருமையாக பேசுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையாக இருக்கோம், அதுவும் பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதே போல ஒரு வீடு வாங்கினாலோ, ஒரு வண்டி வாங்கினாலோ, ஒரு பெரிய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா, அதை தேவன் பார்ப்பார். நம்ம ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டுறோம், இந்த வீடு, இந்த பில்டிங் இது கர்த்தர் தான் எங்களுக்கு தந்தது அப்படின்னு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் அதிகமான கிருபை தராரு. அதே நேரத்தில் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம இதயத்தினுடைய நினைவு, நம்ம சிந்தனை, நம்முடைய கண்ணு பெருமையான ஒரு பார்வையாக இருக்கா, பெருமையான ஒரு பேச்சாக இருக்கா, சிந்தனையிலே ஒரு தாழ்மை இருக்கா, நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு தாழ்மையான ஒரு குணம் இருக்கா, இது எல்லாமே பரலோகம் கவனித்து பார்க்கு. அதனால் இந்த கடைசி காலத்தில் தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்னே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் கூட இருப்பார். என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும். கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரிஞ்சது, இவ்வளோ காரியம் இருக்கா, அப்போ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேனே, என்னை மன்னிப்பீங்களாப்பா, எனக்கு கிருபை தருவீங்களா? தேவனோட சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன், கண்ணீரோடு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், தாழ்த்த ஆரம்பித்தேன். அதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, தாழ்த்த ஆரம்பித்தேன். தாழ்த்த 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 கிருபை. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டு அடுத்த வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அண்ணே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிணும் அப்படின்னாலே தாழ்மைக்குள்ளே வந்துடும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோமா, ஆமாப்பா எங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் குறை இருக்குப்பா, இந்த வசனத்துக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படியணும்ப்பா, எங்களுக்கு கிருபை தாங்களேன், எங்களுக்கு கிருபை தாங்களேன். தேவனோட சமூகத்தில் தாழ்த்தும் போது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவன் உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். 10வது வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு,
அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 10 ஆகிய வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக போய் தாழ்த்திடணும். தாழ்த்த 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 கிருபை. அடிக்கடி நம்ம என்ன யோசித்து போகணும் அப்படின்னா, நம்மளோட இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெருமையான காரியம் வருதா, பெருமையான பேச்சு இருக்கா, யார்கிட்டயாவது நம்ம பெருமையா பேசுறோமா, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது பணம் கொடுத்து வாங்குறதுனால அந்த பொருளை நம்ம செக் பண்ணி பார்க்குறோமோ, தேவனிடத்துலேருந்து இலவசமாக நம்ம கிருபை பெற்றுக்கொள்கிறோம். அதிகமான கிருபை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நியாய தீர்ப்பு நாளில் போய் கணக்கு சொல்லணும். அப்போ அந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் எங்கெல்லாம் நான் உங்களை விட்டு தள்ளி போகிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்களேன். நான் உங்களை விட்டு எங்கே தள்ளி போகிறேன், எதனால் தள்ளி போகிறேன், எதனால் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெருமையான காரியம் உள்ள வருது அப்படின்னு சொல்லி அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா பல மடங்கு ஆவியில் வளர முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேனே, அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். பணம் உள்ளே வர வர ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நகை உள்ளே வர வர பெருமை வந்துடக்கூடாது. சொத்து சேர்க்கும்போது ஒரு பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தர் எல்லாமே தருவார். ஆனால் நமக்கு தாழ்மை, அது மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். பெருமை வந்த உடனே லூசிபர் வந்துடுவான், பிசாசு வந்துடுவான். இவன் பெருமையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துடுவான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும்போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போமே. நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையோட ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ள இருக்கும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தாழ்மையா இருக்கணும். பரிசுத்தாவியான் வந்ததுக்கு அப்புறம் சத்தியத்தில் வழி நடத்துவார். சத்தியத்துக்கு கீழ்ப்படி அப்படிம்பாரு. தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தாதான் நமக்கு சமாதானமே முதல்ல இருக்கும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு பெருமையோட இருக்கும்போது தேவன் பார்த்துட்டு இருப்பார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே பெருமை இருக்குமானால் தேவன் எதிர்த்து நிற்கும் போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். சின்ன பிரச்சனை இருக்க, பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன் பெரிய பிரச்சனை? பெருமை உள்ள வந்துட்டு. பெருமை உள்ள வந்தோடனே தேவன் எதிர்த்து நிற்பார். எதிர்த்து நிற்கிறார்னு போட்டிருக்கு. அப்போ தேவன் எதிர்த்து நிற்கும் போது தான் பலவிதமான சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிடுவாங்க. சில நேரத்தில் யோசிப்பாங்க, நான் எதில் விழுந்துட்டேன்னே தெரியலையே, நான் யார்ட்டையுமே சண்டை போடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்துக்குள்ளே பெருமை வந்துட்டா, கண்ணில் ஒரு பெருமை வந்துட்டா, சிந்தனையில் ஒரு பெருமை வந்துட்டா, நம்ம இருதயத்தினுடைய நினைவுக்குள்ள ஒரு பெருமை கிடக்கா, ஒரு ஜென்ம சுபாவத்தில் பெருமை இருக்கா. சிலவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு துணி, அதை போட்ட உடனே ஒரு பெருமையாக வந்துடும். வரக்கூடாது. இந்த துணி கர்த்தர் தந்தது. எதுனாலுமே கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று அழகா எழுதப்பட்டிருக்கு. அதனால காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்குறீங்க. குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது வீட்டில் சண்டை போடும்போது பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் கட்டின வீடு அப்படிம்பாங்க. தேவன் பார்ப்பார். நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார். நாள்தோறும் தேவன் கிருபை தந்தனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். கர்த்தருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும். கர்த்தருக்கு மகிமை செலுத்தினால் தீர்காயுசு, நித்திய ஜீவனம் நமக்கு இடம் இருக்கு.
நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் போதும். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக பெருமையான வார்த்தை பேச வேண்டாம். எங்கெல்லாம் பெருமையான வார்த்தையை பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பார். அதே நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஜனம் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, பெருமை ஆப்போசிட் தாழ்மை. தாழ்மையாக இருக்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து அந்த குடும்பம் ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பார். இதில் இன்னொரு சப்ஜெக்ட் முக்கியமாக இருக்குது. முழுசாக அப்படியே வாசிக்கிறேன், கொஞ்சம் அழகாக இருக்கும், புரியும். தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் அப்படின்னா அதோட ஜாயிண்ட். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசு ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி போயிடுவான். பெருமை உள்ள வந்த உடனே பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். வீட்டில் பேரம்பேத்தி இருக்கிறானா, பிள்ளைகள் இருக்கா, மருமம் வந்தாச்சா, அழகா எல்லாருக்கும் தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இந்த குடும்பம் கர்த்தர் தந்தது, சந்ததியை கர்த்தர் தந்தீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சு. தேவன் பார்த்துக்கொள்வார். இதெல்லாம் நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், என் மருமகளை நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், என் மருமகனை நான் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவன் தந்தது. எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகன் தேவன் தந்தது, எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகள் தேவன் தந்தது, எங்கள் வீட்டுக்கு ஒரு காரு தேவன் தந்தது, எங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்த வீடு தேவன் தந்தது, ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்க்கணும் அது தேவன் தந்தது, ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கோம் தேவன் தந்தது, ஒரு விவசாயம் பார்க்குறோம் தேவன் தந்தது, பிள்ளைகள் படிக்க தேவன் தந்தது. ஞானத்தை தந்தால் தானே படிக்க முடியும். தேவன் ஞானத்தினாலே பிள்ளைகளை நிரப்பினா மட்டும்தான் பிள்ளைகள் படிக்க முடியும். எதுனாலுமே தேவன் தந்தா மட்டும்தான். இப்போ ஆன்லைன் மூலியமா அந்த செய்தி அனுப்பிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால 31 நாள் பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு கிருபை தரணும். பரலோகத்துல தேவன் எனக்கு ஒரு கிருபை தந்து ஜீவ சுவாசத்தை தந்தா மட்டும்தான் நான் உங்க கூட பேச முடியும். அப்ப கிருபை இல்லைன்னா இந்த செய்தியை நான் பேச முடியாது. அதுக்குதான் எப்போதுமே சொல்லுவேன், எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னு. ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதனால காலவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நான் ஒருவேளை பெருமையான வார்த்தையை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லி அர்த்தம். எனக்குள்ள எப்போ தாழ்மை வருதோ அப்போ நான் தேவனுக்கு கீழ்பட்டு தான் நான் வாழ்றேன்னு அர்த்தம். கீழ்ப்படிந்து தான் வாழ்றேன்னு அர்த்தம். நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னகுட்டி நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் கண்களில், என் சிந்தனையில், என் நினைவு, என்னுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிற வார்த்தை எதுலையாவது பெருமை மிக்ஸ் ஆகிருக்கா? பெருமை மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் அவுட்புட்டில் வெளியே வந்துடும், பேச்சில் வந்துடும். நான்லாம் யார் அப்படிம்பாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. தேவன் ஜீவ சுவாசத்தை தந்து கிருபை தந்து நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. அவ்வளவுதான், உயிர் பிச்சை, அவ்வளவுதான், முடிஞ்சது டோட்டலா. இன்னைக்கு காலையில ரவிராஜ் உங்க கூட பேசணும் அப்படின்னா அது உயிர் பிச்சை. அதனால பைபிளை ஃபுல்லா வாசித்ததுல பரலோகத்துக்கு போய் சேரணும். ஒருவேளை எனக்கா ஜெபம் பண்ணுங்க, தேவனார்லையா அப்போ மினிஸ்டருக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்துக்கு போய் சேரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, அதான் பிதாவின் சித்தம். யாருமே கெட்டு போயிடக்கூடாதான். எப்படி கெட்டு போகிறாங்க? பெருமை வந்தாலே கெட்டு போயிடுவான், கீழே விழுந்துருவான். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ், நிறைய கம்பெனி, நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய வியாபாரம், நிறைய விவசாயத்தில் என்ன பிரச்சனை சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பெருமை உள்ள கலந்துடக்கூடாது. பெருமை கலந்துட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தேவன் எதிர்த்து நிற்பார். தேவன் எதிர்த்து நிற்கும்போது
லாபத்தை பார்க்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, தாழ்த்தும் போது, இந்த கம்பெனியை கர்த்தர் தந்ததுப்பா, இந்த விவசாயத்தை கர்த்தர் தந்ததுப்பா, நான் இந்த வேலை பார்க்குறேன்னா கர்த்தர் தந்ததுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை உயர்த்தும் போது குடும்பம் ஃபுல்லாக பாதுகாக்கப்படும். குடும்பம் ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்று தான் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு தாழ்த்திடணும். தேவன சமூகத்தில் தாழ்த்திடணும். நம்ம எங்கேயோ வெளியில் புறப்பட்டு போகிறோமா, யார்கிட்டையுமே பெருமையாக பேச வேண்டாம். அமைதியாக தாழ்மையாக இருந்தால் போதும். கர்த்தர் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அந்த பைபிளில் ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை எழுதி வச்சிருக்காரு. நிறைய காரியம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிடணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா? ஐயா, பிசாசுக்கு எப்படியா எதிர்த்து நிற்க போறோம்? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை அணிந்து கொள்ளும் போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். சில குடும்பத்தில் ஆவியில் வளரணும். அண்ணே, ஏன்னா ஆவியில் வளர முடியல? வீட்டில் உள்ள போய் பார்த்தா தெரியும். சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பெருமையாக பேசுவாங்க, பரிசுத்தவான்களை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, புறங்கூறிட்டு இருப்பாங்க, மற்றவங்களை குற்றஞ்சாட்டுவாங்க, வாயில் சின்னத்தில் கெட்ட வார்த்தை வந்துடுது. இதெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மளை பிரிச்சிரும், ஆசீர்வாதத்தை தடையா மாறிடும். கர்த்தருடைய ஜனம் அப்படின்னா பரிசுத்த ஜாதி, வேறு விரிக்கப்பட்ட ஜாதி, ராஜாக்களும் ஆசாரியருமா மாத்திருக்கிறார். நம்ம பரலோகத்துக்காக இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால கர்த்தருக்காக வாழ்ந்தால் கர்த்தர் கூட இருப்பார். தேவையில்லாத உலக எண்ணங்கள், மோக இச்சை, காம விகாரம், அசுத்தம், அருவருப்பு, தீட்டு, இதெல்லாம் இந்த பூமிக்குள்ள காரியம்தான். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்க கர்த்தருக்காக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனமா இருப்பாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை மட்டுமே உயர்த்துவாங்க. அதனால தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா குடும்பம் ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டுரும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவார். அல்லேலூயா. 2015-16 ஆமா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தரோட கிருபையினால குடும்பமாக ஊழியத்துக்கு வந்தோம். சர்ச்சில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கிருபை செஞ்சார். இதெல்லாம் ஏன் லைட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக போய் தாழ்த்திட்டேன். அப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, எனக்கு பைபிள் வாசித்தா புரியலப்பா, எனக்கு ஜெபிக்க தெரியலப்பா, எல்லாரும் போல எனக்கு பாட்டு படிக்க தெரியலப்பா, எனக்கு எப்படி ஸ்தோத்திரப்படி செலுத்தணும்னு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, நான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன்ப்பா. தேவனோட சமூகத்தில் போய் கண்ணீரோடு தாழ்த்த ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு உங்கள் முன்பாக பேசிட்டு இருக்கிறேன். அதனால தேவனோட சமூகத்துக்கு போகும்போது ஒன்றுமே இல்லைப்பா, பாவியா என் மேலே கிருபையா இருங்க, முடிஞ்சிட்டு. தாழ்த்தும் போது அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா நமக்குள்ள பெருமைங்க ஒரு சப்ஜெக்ட் வேண்டாம். எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சுகம், பலன், ஆரோக்கியம் தருவார். சத்துரு உள்ள வந்தா வியாதி, பலவீனம், நோய், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, பஞ்சம், வறுமை, தரித்திரம் எல்லாம் உள்ள என்ட்ராகுது. அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு தருகிறார். இந்த செய்தி யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரை நீ உயர்த்தணும் அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுறேனோ அந்த அளவுக்கு உயர்வு. அதனால காலவேளையிலே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசி இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனீங்க, இந்த செய்தி மூலியமா பேசியிருக்கிறார். கொஞ்சம்
அப்படியே நிதானமா யோசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு நம்ம எங்க இடம் கொடுத்தோம் அப்படின்னா, பெருமை வரும்போது பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். பெருமையினால தான் பிசாசு விழுந்து போனான். லூசிபர் விழுந்தது அதே தான் காரணம். ஒரு காலத்துல தேவதூதன், ஆனா விழுந்து போயிட்டான், முடிஞ்சிட்டு. பெருமை வரும்போது முதல்ல அங்க யார் உள்ள என்ட்ராயிருவான்னா பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மை அணிந்து கொள்வோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்பொழுது? தாழ்மைப்படும்போது. கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக கிடையாது, மனுஷனுக்கு முன்பாக கிடையாது, கர்த்தருக்கு முன்பாக போய் சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா இந்த செய்தி மூலியமா என்கிட்ட பேசிட்டீங்கப்பா, நான் ரொம்ப நாளா என் வாழ்க்கையில எதனால ஃபெயிலியர், எதனால தோல்வி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்ப்பா. இன்னைக்கு இந்த செய்தி மூலியமா நீங்க என்கிட்ட பேசுனீங்க. இந்த செய்தி எனக்கு தான். நான் தான் அடிக்கடி பெருமையா பேசிடுவேன். என் இதயத்துல ஒரு பெருமை இருந்துச்சு. என் வாழ்க்கையில சில காரியத்துல நான் பெருமையா தான் பேசிட்டு இருந்தேன். ஆமாப்பா, இந்த செய்தி எனக்கு தான். நான் தாழ்த்துறேன்ப்பா, என்னை தொடுங்கப்பா, என் குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ அதே இடத்துல தூக்கி நிறுத்துவார், மறுபடியும் உயர்வான அந்த பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், கர்த்தர் ஒரு மனுஷனை தொடும்போது எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி நான் ரியலா பார்த்திருக்கேன். நான் விக்கிரகத்திலையும் மாந்திரியத்திலையும் பாவத்திலையும் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு கையில பைபிள் எடுத்து வாசிச்சு ரொம்ப பழக்கம் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தெரியாது. நான் வியாபாரத்துல இருந்தேன், கடன்ல கஷ்டப்பட்டேன், மாந்திரித்து பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்னுடைய உண்மையான நிலைமை என்ன? ரவிராஜ்னா யாரு? பைபிள் வாசிக்குமா தெரிஞ்சேன், ஒரு பாவி. இந்த பாவியை மீட்டெடுக்கதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாராம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தொடணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கணும், எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசும்போது நீங்க விட்டு கொடுத்துடணும். என்னை தாழ்த்துறப்பா, இந்த செய்தி எனக்கு தான்ப்பா, என்னை தொடுங்கப்பா, என் வாழ்க்கையை தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க தாழ்த்தும் போது உங்களை தொடுவார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் எங்களை கழுவி சுத்திகரிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நாங்க பேசின பெருமையான வார்த்தைகள் எங்க சிந்தனையில, எங்க கண்கள்ல, எங்க இதயத்துக்குள்ளே எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுறாங்களோ இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து உயர்த்தணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையின் வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற இடத்துல இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். இதயத்துக்குள்ள பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பலவிதமான தேவைகளோடு, கடன் பிரச்சனையோடு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தோடு இணைந்துகிற சில குடும்பங்கள் உண்டு. அவங்கள கர்த்தர் தொடணும்ப்பா, கர்த்தர் தொடணும்ப்பா, தொடுங்கப்பா.
உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. இதயத்தில் அந்த பாரத்தெல்லாம் நீக்குங்கப்பா. கண்ணீரை தொடைங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையை மாற்றி தாங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தை நீக்கி போடுங்கப்பா. சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, வாசல் திறந்து தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க. பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாம இருக்காங்கப்பா, வாசல் திறந்து விடுங்கப்பா. படித்த படிப்புக்குள்ள வேலை தாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்குங்க. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, கர்த்தர் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கணும். உங்க கரம் உங்க பிள்ளைகளை தொடரணும்ப்பா. பரிசுத்தாவில நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. சத்துருக்க மேற்கொள்ள அபிஷேகத்தில் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. காண்டாமிருத்தது பலனை தாங்கப்பா. கழுகுகளை போல செட்டல் எடுத்து எழும்பணும்ப்பா. கிருபை தாங்க. மான்கால்களை தாங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, வானம் திறந்து, சிங்காசனத்திலிருந்து அப்போ அவங்க பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தீரோம், எங்களை தாழ்த்தீரோம். கர்த்தர் மனமிறங்குங்க, மனமிறங்குங்க, மனமிறங்குங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தாங்க. வெளியில் புறப்படுறாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நிறைய தேவைகள் இருக்குப்பா. கர்த்தர் சந்திங்க. உங்கள் நாம மையப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் மன்னிச்சிருங்க. வாகனத்தில் போகிறாங்கப்பா, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாருக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு இருக்கணும்ப்பா. இதயத்துக்குள்ளே என்ன கவலை இருக்கோ எல்லா கவலையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. விவசாயத்துக்காக போகிறாங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாபாரத்துக்கு போகிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. கம்பெனி வச்சுருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருங்கப்பா. டெலிவரி போகிறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. அதிக அளவில் என்ன தேவைக்கோ ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்கள் நாமமே விடட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய ஊழியத்தையும், உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் அபிராஜ். தேவனார்களே இப்போ மினிஸ்டனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181. இன்னொரு நம்பர் இருக்குது 9442504351 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வம்சத்தையும், உங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கும் அனுப்பி ஒரு ஊழியம் பண்ணுங்க. பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமா கொண்டு போகணும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.